ஐயா உங்க பேரு? மாரிமுத்து. ஊரு? ஊரு மன்னார்குடி. இப்ப இருக்கிறது சென்னை. வயசு? வயசு 70. உங்களை அடிச்சிட்டு போன பைக் நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்லைங்க. கேஸ் கொடுக்க விரும்புறீங்களா? எதுக்குங்க கேஸ் எல்லாம்? வணக்கம்மா. ஹலோ பெரியவரே, வாங்கம்மா. எப்படி ஃபீல் பண்றீங்க? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. ஐயா இவங்க தான் டாக்டர் யமுனா. நீங்க அடிப்பட்ட இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தணுங்க. யமுனா? என் பேத்தி பேர் கூட யமுனா தான். இந்த கிழவனை காப்பாத்த ரத்தம் கூட கொடுத்ததா சொன்னாங்க. நீ நல்லா இருக்கணும்மா. உன்னை பெத்தவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஜெயா ஒரு பைய கொண்டு வாங்க. இது தரேன் டாக்டர். இந்தாங்க உங்க பேக். பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. என்னம்மா நீங்க கூட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வந்து இந்தா இத ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கங்க. இல்ல பரவாயில்ல. குட் மார்னிங் சார். மார்னிங். ஓகே, இனிமே நீங்க வீட்டுக்கு போலாம். 2 நாள் கழிச்சு இந்த கட்டு பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரிம்மா. உங்க வீடு எங்க இருக்கு? ஆதம்பாக்கம். பாஸ்கர் சார், மேடம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லனா இவரை கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ண முடியுமா? தாராளமா. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். என்னால எதுக்குமா உங்க எல்லாருக்கும் சிரமம்? போலீஸ்காரையா நானே போய்க்கிறேன். நீங்க வீணா சிரமப்பட வேண்டாம். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா, நான் கொண்டு வந்து விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். துரோகி நீயா? இவனை போ சொல்லுங்க. இந்த கொலகாரனை முதல்ல போ சொல்லுங்க. ஆமா போக சொல்லுங்க. இவன் இங்க நிக்க கூடாது. என் மகளை கொண்ட பாவி போடா. என் கண்ணு முன்னால நிக்காத போடா. பெரியவரே யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர். இவன் டாக்டர் இல்ல, கொலகாரன். எல்லா டாக்டரும் மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டருக்கு படிப்பாங்க. ஆனா இந்த கொலகாரன் தான் செய்த அநியாயத்தை மறைக்கிறதுக்காக டாக்டருக்கு படிச்சு நல்லவ மாதிரி நடிக்கிறான். ஏன் பெரியவர் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவரே திட்டுறீங்க? உங்களுக்கு யாருக்கு இவனை பத்தி தெரியாது. என் குடும்பத்தை அழிச்ச பாவி, என் மகளை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பாதகம். சத்தம் ஐயா. முதல்ல இவனை போ சொல்லுங்க. யமுனா இவரை பாத்துக்கமா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. பெரியவரே உங்களுக்கு தலையில் அடிப்பட்டதுல என்னமோ ஆயிப்போச்சு. என்ன பைத்தியங்கிறீங்களா? ஆமா நான் பைத்தியம் தான். என் மகளை கொன்னவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே, அவனால நான் பைத்தியமான. ஐயோ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு என்ன கொலை பண்ண வந்தாலும் வந்துருவான். நான் போறேன். என் பையன் எனக்காக காத்துட்டு இருப்பான். ஐயோ பசுபதி, உன்னை நான் எங்கன்னு தேடுவேன். யாரையும் நினைச்சு டாக்டர் பேசிட்டு இருக்காரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பெரியவரே. ஐயோ பசுபதி. பெரியவரே நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவர் யாருன்னு தெரியாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற மனநிலையில நீங்க வெளியில போறது நல்லது இல்ல. வாங்க. யோ போலீஸ் ஐயா, நீ போயா, போய் அந்த கொலகாரனை கைது பண்ணு போ. எனக்கு போக தெரியும். ஐயோ எத்தனை நாளா இங்க இருந்தே தெரியலையே. ஐயா என் பசுபதியை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. எங்க போனா? ஐயோ நேரா வீட்டுக்கு போப்பா. வீடு எங்க இருக்குது? ஆதம்பாக்கம் சரஸ்வதி. ஆதம்பாக்கமா? நான் அட்ரஸ் சொல்றேன். நீ இங்கதான் நிறுத்திக்கப்பா, நிறுத்திக்க.
எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு. என்ன ஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஏய் பசுபதி, பரவாயில்ல, வேலைக்கு சேர்ந்த உடனே எல்லாருடைய கலெக்ஷனையும் முந்திட்டியே. எல்லாரை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்க. வெரி குட். என் அப்பாவையும் அந்த சிவசங்கரனையும் முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நான் கலெக்ஷனுக்கு போகிறேன். என்னோட ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். மறுபடியும் சொல்கிறேன்டா, இந்த வன்முறை, பழி வாங்குற உணர்ச்சி இதெல்லாம் விட்டுடுறா. உங்ககிட்ட எவ்வளவோ திறமை இருக்குடா. உன் உழைப்புக்கும் உறுதிக்கும் பெரிய ஆள் ஆகலாம். என்னை பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இதை விட சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்டா. கவலைப்படாத, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து எங்கே கலெக்ஷனுக்கு போகணுங்கிற அட்ரஸ் கொடு. ஒரு டெலிவரி ஒன்று இருக்கு. ராஜம்னு ஒரு கஸ்டமரு நம்ம கிட்ட சீட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழுக்கல்ல ஒரு டிவி ஒன்று விழுந்திருக்கு. ஆனால் அவங்க 2 மாசமா டியூ பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேலன்ஸ் நீ வாங்கிக்கிட்டு டிவியை டெலிவரி பண்ணிடு. ஓகே? ஏன் கேஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா டெலிவரி பண்ணலாம்ல? அதான்டா என் பிஸ்னஸ் தந்திரமே. அதாவது கஸ்டமருக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே பொருளை டெலிவரி பண்ணோன்னு வச்சுக்க, அவங்களுக்கு 1000 rupees லாபமா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற மவுத் பப்ளிசிட்டினால நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. டேய், இதெல்லாம் நான் உனக்கு பின்னால புரிய வைக்கிறேன்டா. விடு, அப்பப்போ சொல்லி தரேன். முதல்ல நீ டிவியை டெலிவரி பண்ணிட்டு வாடா. சரி, அப்போ அந்த அட்ரஸ் கொடு. ராஜம், நம்பர் 11, சரஸ்வதி நகர், ஆதம்பாக்கம். போயிட்டு வா. ஓகே? ஓகே. இனியும் உண்மையை மறைக்க முடியாது ஈஸ்வரி. நான் செஞ்ச ஒரே தப்புக்காக இவ்வளவு பேர் வேதனை பண்ணணுமா? போதும், எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டா எனக்கு நிம்மதி, மற்றவங்களுக்கு நிம்மதி. என்ன சொல்ல போறீங்க? என் கடந்த கால வாழ்க்கை பத்தி சொல்ல போறீங்களா? அதனால யாருக்கு எந்த நிம்மதி கிடைக்க போறதில்ல. இருக்கிற நிம்மதியும் போயிடும். இல்ல ஈஸ்வரி, உன்னை கல்யாணம் பண்றதுதான் எல்லாத்துக்கும் முடிவு. எது முடிவாகுங்க? பொது பிரச்சனைக்கு இது ஆரம்பமா தான் இருக்கும். என்னை யாருன்னு அறிமுகப்படுத்துவீங்க? பேசினா இதனால உங்க குடும்ப கௌரவம் தான் பாதிக்கும். யமுனாவோட எதிர்காலம் பாதிக்கும். கிரிஜாவோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். இத்தனை பேரை பாதிச்சு எனக்கு ஒரு புது வாழ்க்கை தேவையா? வேண்டாங்க. அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் தெளிவா இருக்காது. முடியல ஈஸ்வரி. மனசுல பாரத்தை சுமந்துட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டா எல்லாரும் நல்லது தானே? முடியாதுங்க. ஏதோ ஒரு ஊர்ல இதுதான் விதின்னு வாழ்ந்துட்டு இருந்த. பாவத்தை சுமந்த, பேர் கெட்ட அவமானப்பட்டு கிடந்த. ஆனா இங்க உங்க சொந்தத்துக்கு முன்னால என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம். நான் செத்து போயிட்டா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருங்க. ஈஸ்வரி. ஆமாங்க, உங்களை கடைசியா ஒரு தடவை நான் பார்க்கணும்னு இருந்தேன். பார்த்துட்டேன். என் பொண்ணையும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அசிங்கத்தை சுமந்துட்டு அவ பெயரோட நான் வாழ விரும்பலைங்க. போதும் ஈஸ்வரி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்தது உன்னை சாகடிக்கவா? நீ சாகக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. யார் என்ன சொன்னாலும் நீங்க எனக்காக பொறுத்துக்குங்க. என்னோட கடைசி ஆசை போவும் போட்டோட தீர்க்க சுமங்கலியா இந்த உலகத்தை விட்டு போகணும். அவ்வளவுதான். அதுக்காக இப்ப நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அங்கீகாரமே போதுங்க. என் மனசுக்குள்ள நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. எனக்கு அது போதும். இது இந்த ஊருக்கோ உறவுக்கோ தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு மனக்கோலம் தேவையில்லைங்க. நீங்க அவசரப்பட்ட என் பெணக்கோலம். போதுமா? போதும். மறுபடியும் சாவை பத்தி பேசுறது. இத பார், இனிமே உன்னை கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன். போதுமா? கிரிஜா, என்ன கிளீனிங் ஒர்க்கா? ஆமா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாண்டியன் உள்ள தானே இருக்கான்? இல்லையே, அவர் ஸ்டேஷன் போயிட்டாரு. ஸ்டேஷனுக்கா? ஏன் அங்கேயும் இல்லையா? இல்ல, வீட்டில் இருப்பான்ட்டு நான் அங்கே வந்துட்டேன். இங்கே இல்லைன்னா ஸ்டேஷனில் தானே இருப்பான். சரி, நான் கிளம்புறேன்.
நான் ஏதோ உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்து போச்சு. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு சமீபத்தில் யாராவது ரிலேஷன் வந்தாங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லை, உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தப்போ ஒரு லேடி வாய்ஸ் கேட்டது, அதான் கேட்குறேன். ஓ, அவளா? பாவனா, இவரோட ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணா, டெல்லியில லாயரா. வேலை இருக்குன்னு இங்க 2-3 நாள் தங்கினா. நீங்க சொல்றது அவளாதான் இருக்கும். பேர் என்ன சொன்னீங்க? பாவனாவா? ஆமா. நாம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்தேன். அது உனக்கும் தெரியும் மதன். அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. அதுல ஒருத்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபேன். அவ பேரு பாவனா. பிஎல் படிக்கிறதுக்காக அவங்க அப்பா அவளை டெல்லிக்கு அனுப்பி வச்சாரு. அங்கேயே படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அவ லாயரா செட்டில் ஆயிட்டா. ஆனா என்னால பாவனாவை மறக்க முடியல. எங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் நான் கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க, அவளை பத்தி ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாரா? இல்லை இல்லை, பேரு புதுசாக இருக்க, அதான் கேட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். ம். அப்பா அப்பா, முகலாம் கட்டியா இருக்குப்பா, ரொம்ப எரியுதுப்பா. ம். போய் அம்மாவை சந்தனம் போட்டு விட சொல்லு. அம்மாக்கு ரொம்ப வேலை இருக்குப்பா, நீங்க தடவி விடுங்கப்பா ப்ளீஸ். அப்பாவை தொல்லை பண்ணாத சொல்றேன்ல. நீங்க அம்மாவை சும்மா போட்டு விடு. தானே இருக்கீங்க, எரியுதுன்னு சொல்றேன்ல, சந்தனம் போட்டு விடுங்கப்பா. வெயில் அலையாதீங்கன்னா சொன்னா கேட்டதானே. ஜெயா, பசங்களை கவனி. நீங்க முன்ன மாதிரியே இல்லப்பா. முன்னெல்லாம் நீங்க டெய்லியும் எங்களுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்வீங்க, எங்க கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. உங்க பேச்சுக்கா. டேய் வாடா போலாம். ஏய், ஏய், என்னடா டப்புன்னு கோச்சுக்கிறீங்க? ஏதோ அப்பா ஒரு மூட்ல இருந்தேன், சரி கூட நான் போட்டு விடுறேன். ஏன்டா அம்மா மாதிரி நீங்களும் கோச்சுக்கிறீங்க? சரி 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 சரி, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் சில்லுன்னு ஆயிடும். பொறுத்துக்க பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, சரி ஆயிடும். டேய் இருடா, இன்னும் கொஞ்சம். போய் நல்ல புள்ளையா படுத்து தூங்குங்க. நாளைக்கு ஷாப்பிங் கூட்டு போறேன், கதையெல்லாம் நாளைக்கு சொல்றேன். என்னப்பா? சரி சரி, போய் படுத்து தூங்குப்பா. தேங்க்யூ, குட் நைட். இதை எடுத்துட்டு போமா. போங்க போங்க போங்க, போய் படுத்து தூங்க. என் மகளை கொண்ட பாவி போடா, என் கண்ணு முன்னால நிக்காத போடா. என் குடும்பத்தை அழிச்ச பாவி, என் மகளை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பாதக. இதை தொடாதடா, இதை தொடாதே. என்ன சாப்பிட்ட உடனே விழுந்தடிச்சு தூங்கிடுவீங்க? இப்போ ஏதோ யோசனையில் இருக்கீங்க. என்னடா பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துருச்சே, நாம நியாயமா சம்பாதிக்கிற பணம் பத்தாதே, பொண்டாட்டி சொல்ற மாதிரி பேசாம லஞ்சம் வாங்கிடலாமேன்னு யோசிக்கிறீங்களா? கனவுல கூட அப்படி ஒரு எண்ணம் வராது. சரி அதை விடு. டாக்டர் சிவசங்கரனை பத்தி என்ன நினைக்கிற? ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அந்த பேஷண்ட் டாக்டர் சிவசங்கரனை கொலகாரம் அப்படி இப்படின்னு பேசினார, அதனால தான் கேட்குறேன். அடிக்கடி அவரை பத்தி கேக்குறீங்க, அப்போ அவரை பத்தி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஆள் அப்படி பேசுனதுனால தான் கேட்டேன். போய் சொல்லாதீங்க, ஏதோ இருக்கு. இது வரைக்கும் 4 முறை டாக்டர் சிவசங்கரனை பத்தி கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க, அப்படி என்ன பாத்தீங்க? நானே போலீஸ்காரன், என்கிட்டயே குறுக்கு விசாரணையா? அந்த பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அதை பத்தி விசாரிக்கலான்னு வந்தா அந்த ஆள் சம்மந்தம் இல்லாம டாக்டர் பத்தி தப்பா பேசுறாரு. நீ தான் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கே, டாக்டர் சிவசங்கரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க வசதியா இருக்குமேன்னு கேட்டா நீ என்னடா என்னையே விசாரணை பண்ற. அப்படியாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா உண்மையை சொல்றேன். டாக்டர் சிவசங்கரன் பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ மறைச்சு வச்சிருக்கிற ஆளு. திடீர்னு கோவம் வரும், அப்செட் ஆகி போயிடுவாரு.
4-5 நாள் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டாரு. குடும்ப விஷயங்களுக்கு கூட அதிகமா ஈடுபாடு இல்லாதவங்க. அவரு பெரிய கல் நெஞ்சுக்காரருங்க. வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா? போதும், நீ போய் தூங்கு. கடைசியா சொல்றேங்க, அவரோட பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அத நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிங்க, அப்பதான் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஏய், உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வருது. நீ இங்கே உட்காந்துட்டு, நான் போய் தூங்குறேன். இந்த துப்பு கெட்ட மனுஷனுக்கு துப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் கேட்டுட்டு தூங்க போயிடுச்சு பாரு. ச்சே, இதெல்லாம் எங்க உருப்படுறது? மௌனா, மௌனா, வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன மணி 10 ஆச்சு, இன்னும் கதவு சாத்தாம அப்படியே இருக்கு? சார், நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கின பொண்ணு. 2 ஆளை சமாளிப்பேன். அதுவும் இல்லாம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இங்க டெய்லி வந்துட்டு போறதுனால லோக்கல் கிரிமினல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயம்? உண்மையிலேயே நீ ஒரு பொம்பளை ரவுடி தான் இல்ல? சட்டம் தெரிஞ்ச ரவுடி. என்ன சீரியஸா அதை படிச்சிட்டு இருக்க? டெல்லியில நான் லாஸ்ட் அட்டெண்ட் பண்ண கேஸ் என்ன தெரியுமா? டைவர்ஸ் கேஸ். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கடுகளவு கூட ஒத்து போகல. புருஷன் ஹைஃபையான ஆளு, அந்த பொண்ணு சரியான அம்மாஞ்சின்னு வச்சுக்கோயே. கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல அலறி அடிச்சுக்கிட்டு என்கிட்ட ஓடி வந்தா. அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி எழுதியிருக்கான். கையோட மேரேஜா, அதுக்கும் சேர்த்து என்ன இன்வைட் பண்ணிருக்கான். பவனா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அப்பா அம்மா பார்த்து சொந்த பந்தம்லாம் கூடி உணர்வு பூர்வமா சேர 2 பேரை நீ தனி ஆளா இப்படி வாதாடி பிரிக்கிறியே, உனக்கு இது தப்பா தெரியல? எனக்கு எதுக்கு தப்பா பண்ணணும்? எனக்கு எதுக்கு உறுத்தணும்? இனிமே எங்களால சேர்ந்து வாழ முடியாது, எங்களை பிரிச்சு வைங்கன்னு அவங்களே என்ன தேடிட்டு வரும்போது நான் முடியாதுன்னு சொன்னா அவங்க வேற ஒரு லாயரை தேடிட்டு போறாங்க. அதுக்கு நானே அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போறேன். அதுவும் இல்லாம மனசு ஒத்து போகாம இருக்கிற 2 பேரை பிரிச்சு வைக்கிறது புண்ணியமான காரியம்னு நான் நினைக்கிறேன். நல்ல லா பாயிண்ட் பேசுற. சரி, லேட் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இரு, நீ இன்னைக்கு இங்கதான் ஸ்டே பண்ணும். என்ன பாவனா இது? நேத்து அம்மாவே வாய் விட்டு கேட்டாங்க என்ன இப்பெல்லாம் வீட்டுல தங்குறதே இல்லைன்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான், போயிட்டு வந்துடுறேன். இல்ல பாண்டி, கிரிஜாவும் நீயும் நிரந்தரமா பிரியணும்னா கொஞ்ச நாள் நீ வீட்டோட ஒத்து போகாம இருந்துதான் ஆகணும். என்ன பாவனா பேசுற? அவங்க வீட்டுல எல்லாரும் என்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவளை எப்படி தள்ளி வைக்க முடியும்? யாரு நீ? நல்லவனா? உன்னை நம்பின என்ன நீ கைவிடல? ப்ளீஸ், பழச கலராத. சரி சரி சரி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கிரிஜாவை நீ டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுது.